செகண்ட் ரெமோவில் சத்யாவும் ஜெஃப்ரியும் வரதை காமிச்சிட்டாங்க. யாருக்கு தேவையோ இல்லையோ விஜய் விஷாலுக்கு ரொம்பவே தேவை சத்யாவோட ப்ரெசன்ஸ். ஏன்னா வர்றவங்க எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடி மேலே அடி இடி மேலே இடி தான் விஷாலுக்கு. தப்பு பண்ணது தான் இருந்தாலும் பயங்கர திட்டு. ஸோ பாவம் ஒரு ஆறுதலுக்கு சத்யா வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் அழுறாரு விஷால். அப்புறம் சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் அந்த ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே வந்துட்டு ஜெஃப்ரியும் சத்யாவும் 2 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜெஃப்ரி வந்து கிண்டல் அடிக்கிறாரு அர்ணவை. சத்யா அவன் ஷர்ட் பட்டனை ஒழுங்கா போடு அப்படின்னு. உடனே எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சத்யா சொல்கிறாரு, நீ முதல்ல தடவாமல் நோண்டாமல் இருன்னு சொல்லிட்டு அர்ணவ் சொன்னதை சொல்கிறாங்க. உடனே அர்ணவ் இப்படி பார்த்துட்டு இப்படி முழிக்கிறாரு. முழிச்ச உடனே ஜெஃப்ரி சொல்கிறாரு, அது எப்படி ஜிங்கிளி ஜிங்கிளி ஜிங்கிளியா அப்படின்ன உடனே அர்ணவ் சொல்கிறாரு, மக்கள் கேட்க சொன்னதை தான் நான் கேட்டேன் அப்படின்னோடனே ஓ அப்படின்ட்டு ஜெஃப்ரிக்கு பயங்கர கடுப்பு. 2 பேரும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க 2 பேரும் சொன்னால் அவங்க 2 பேருக்கு கோவம் வரும். அதனால் அவங்க திரும்பி சொல்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அர்ணவுக்கு ரவீந்தர் சார் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அர்ணவ் தனியாக தான் இருக்கிறாரு அந்த இடத்துல. எல்லாருமே இவங்க 2 பேர்த்துக்கு ஆதரவாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க. உடனே முதல்ல சத்யா வந்துட்டு, நீ யார் முதல்ல எந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவை பார்த்து கேட்குறாரு. கேட்டுட்டு அப்படியே ஒரு 5 days தான் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவீந்தர் சார் சொல்கிறாரு, நாங்கள் நினச்சா நாங்களும் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய சண்டை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரவீந்தர் சார் வந்து அர்ணவோட சைடில் நிற்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரியல, அது நம்ம டேரெக்டாக லைவில் பார்த்தா தான் தெரியும். இப்போ லைவில் தர்ஷிகா வந்திருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்